இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சார். இதோ இந்த ரூம்ல தான் சார் எல்லாமே திருட்டு போயிருக்கு. உள்ள வாங்க சார். இதோ இங்கே தான் சார் இருந்திருக்கு. இந்த பீரோல தான் எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. சார் என்ன நடக்குதுங்க? பியூர் கேஸ் ஆஃப் தெஃப்ட் சார். லேட் நைட் உள்ள போந்திருக்காங்க. வாட்ச்மேனும் செக்யூரிட்டியும் அசாந்த நேரம் பார்த்து பூட்டை உடைச்சு திருடி இருக்காங்க. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? எப்படி பார்த்தாலும் பள்ளி நிர்வாகத்தோட அலட்சியம் இது. இதை சும்மா விட முடியாது சார். கண்டுபிடிச்சிடலாம் சார். கண்டுபிடிச்சே ஆகணும் சார். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா என்ன ஆகும்னு தெரியும்ல. எக்ஸாமே தள்ளி வைக்கணும் சார். தமிழ்நாடு முழுக்க இந்த எக்ஸாமை வேற டேட்ல நடத்தி ஆகணும். இதனால எத்தனை லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவான்னு தெரியுமா உங்களுக்கு? சார் நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம் சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவா இருக்கு சார். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா அவ்வளவுதான் சார். கண்டுபிடிச்சிடலாம் சார். கண்டுபிடிச்சே ஆகணும். உங்க பிரின்சிபால வர சொல்லுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். சீக்கிரம் வர சொல்லுங்க. சரி சார். இல்லனா அவன் ரோசிக்கிறதுக்கே டைம் கொடுக்க கூடாது. ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பி. இல்ல இந்த அவரு இதுதான் சரியான சந்தர்ப்பம். தொடர்ந்து நான் தோத்துக்கிட்டே இருப்பேன். இப்பதான் எனக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தை நான் மொத்தமா முடிச்சிட்டேன்னு வையே, நாம நிம்மதியா இருக்கலாம். விட மாட்டேன் மாமா. உங்க கூட இருந்து அந்த சண்முகத்தை அழிக்காம நான் விடவே மாட்டேன். அந்தமானுக்கும் திரும்பி போக மாட்டேன். சிங்கல நீ சாதாரண சிங்கம் இல்ல, பெண் சிங்கம். அக்காக்கு என்ன எடி, நீ பச்சை உடம்புக்காரிடி, ரொம்ப அழாத. இப்ப என்ன ரத்னாவுக்கு வயசு ஆயிருச்சு, இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம். ஐயோ ரத்னாக்கா ரொம்ப பாவத்த. ஒரு பக்கம் பள்ளிக்கூட பிரச்சனை, இப்போ கர்ப்பம் வேற கலைஞ்சு போச்சு. இதெல்லாம் எப்படி தாங்க அத்த? சரிடி அழாத, வா முதல்ல கிளம்புவோம். வேதா, ஒரு 2 நாளைக்கு நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஓலம் ஓதுற டைம். என்னாச்சு? எப்படி இருக்காங்க? என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சண்முகம், குழந்தை போயிடுச்சு. அபோஷன் ஆயிடுச்சு. என்ன சொல்லுது? அபோஷன் ஆயிடுச்சு. சம்மு அண்ணே, அவளை உடனே பார்க்கணும்ல. இல்ல ப்ளீஸ் ஒரு நிமிஷம். அவ உள்ளதாண்டா இருக்கா. அந்த தயவு செஞ்சு இல்ல, நீ விருப்பத்தை நீ தள்ளு. நான் அவளை பார்த்தாகணும். நிமிஷம் இரு. அவளை யாரோட பார்க்க வேண்டாம்னு சொன்னா? முழுசா கேளு. அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா, அழுதுட்டே இருக்காடா. நீ அவளுக்கு ஆறுதல் தான் சொல்லணும், அழக்கூடாது. நீ கண்ணத்தோட ப்ளீஸ். நீ அழுகிறது பார்த்து அவ தாங்க மாட்டாள. நீ இதெல்லாம் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். ஏப்பா அவளுக்கு போய் அவ ஆறுகிட்ட தப்பு செஞ்சா. அந்த ஆண்டவ அவளை சோதனை மேல சோதனை கொடுத்து சோதிக்க. அழாதல, அவளை சேர்த்து முதல்ல. அவளை இப்ப பார்க்கணும்ல. போலாமா? வா. ரத்னம், அழாத ரத்னம். ரத்னம்,
அண்ணே. கனி உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வை. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வாக்கா. அண்ணே என்ன என்ன எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? அண்ணே என் புள்ள கலைஞ்சு போனதை விட ஸ்கூல் என்னை விட்டு போக போதுன்னு நினைச்சா என்னால தாங்கவே முடியல. இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தானே நாங்களும் சொல்லாம விட்டுட்டோம். மன்னிச்சிரு சண்முகம். என்னல சொல்லுத? என்னல என்கிட்ட சொல்லாம விட்டிய? ரத்னம், உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? ஆமா அண்ணே, இவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு நாங்க ஒரு பர்டிகுலர் ஆளு சந்தேகப்படுறோம். யார் மேல சந்தேகப்படுத்திய? யார் என்ன செஞ்சாவ? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிக்கிற சில பசங்க ஸ்கூல்லயே சிகரெட் பிடிச்சானுங்க. அவங்கள நான் கையும் களுமா பிடிச்சிட்டேன். என்னது? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ளேயே ஸ்மோக் பண்ணானா? ஆமா, அன்னைக்கு நான் ஸ்கூல்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ